சில நேரங்களில் உன் மனசு உடைந்து போகிறதா? யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறதா? உன் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று நினைக்கிறாயா? அப்போது உன் மனதில் ஒரு கேள்வி வரும். சிவன் என்னை மறந்துவிட்டாரா என்று. ஆனால் கேள், நான் சிவன். நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ அழுத அந்த இரவு எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த வலி எனக்கு தெரியும். எல்லாருக்கும் சிரித்த முகம் காட்டி உள்ளே உடைந்து போன அந்த நிமிடங்களும் எனக்கு தெரியும். நீ சொல்கிறாய், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை என்று. ஆனால் நான் கேட்கிறேன், நீ இன்னும் எவ்வளவு பலமாக மாறப்போகிறாய் என்று. ஏன்னா, நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கல் சிலையாக மாறும்போது அது உடைக்கப்படும், செதுக்கப்படும், அடிக்கப்படும். அந்த கல்லுக்கு வலி இருக்கும். அது கேட்கும், ஏன் என்னை உடைக்கிறாய் என்று. ஆனால் சில நாட்களில் அந்த கல் கோவிலில் நிற்கும் தெய்வமாக மாறும். இன்று நீ அந்த கல் மாதிரி இருக்கலாம். வாழ்க்கை உன்னை அடிக்கிறது போல தோன்றலாம். மனிதர்கள் உன்னை புரியாமல் இருக்கலாம். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ விழுந்த அந்த தருணத்திலும் நான் அருகில் இருந்தேன். நீ மீண்டும் எழுந்த அந்த நிமிடத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். சில கதவுகள் உன் வாழ்க்கையில் மூடப்படலாம். சில மனிதர்கள் விலகலாம். சில கனவுகள் உடைந்து போகலாம். நீ நினைப்பாய், எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், அது முடிவு இல்லை, அது ஒரு மாற்றம். விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருட்டில் இருக்கும். அது தனியாக இருக்கும். மண் அதை மூடிவிடும். அது சாவு போல தோன்றும். ஆனால் அந்த விதை ஒரு நாள் மரமாக மாறும். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு இருள் இருக்கலாம். ஆனால் அந்த இருளுக்குள் தான் உன் புதிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது சோர்ந்து போயிருக்கலாம். நான் முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் நான் உன் உள்ளே வைத்திருக்கும் சக்தி உனக்கே தெரியாது. நீ இப்போது காணும் தோல்வி உன் கதையின் கடைசி பக்கம் இல்லை. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் வரி. அதனால் அழு, ஆனால் நம்பிக்கையை விடாதே. வலி உணர், ஆனால் உன்னை விட்டுக் கொடுக்காதே. மனிதர்கள் விட்டுப் போகலாம். உலகம் உன்னை புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இருக்கிறேன். நீ என்னை ஒருமுறை அழைத்தால் போதும். உன் மனசு உடைந்து ஓம் நமசிவாயா என்று சொன்னால் போதும். அந்த ஒரு அழைப்பை நான் கேட்பேன். ஏன்னா, நான் தூரத்தில் இருக்கும் தெய்வம் இல்ல, நான் உன் உள்ளே இருக்கும் சக்தி. நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் அந்த தைரியம் நான். நீ இருட்டில் இருந்தாலும் முன்னே நடக்கும் அந்த நம்பிக்கை நான். அதனால் பயப்படாதே. உன் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை. உன் கதை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த கஷ்டம்தான் என்னை பலமாக்கியது என்று. அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், நான் உன்னை ஒருபோதும் விட்டுப் போகவில்லை என்று. ஓம் நமசிவாயா.